5ஆம் நூற்றாண்டுல காஞ்சியை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு பல்லவ மன்னனுக்கு 3ஆவதா ஒரு இளவரசன் பிறக்கிறான். சின்ன வயசுல இருந்தே ஒரு புத்த துறவியின் பின்பற்றுதலால் வளர்ந்து வந்த இந்த இளவரசன் புத்த மதத்தை ஆர்வத்துடன் கடைபிடித்தான். வர்மம், போர்க்கலை, களரி, மருத்துவம், சித்தாந்தம்னு எல்லாரை விட ஒரு படி மேலவே கற்று தேர்ந்தான். சீனாவில் ஏற்பட்ட மத கலவரத்தை தீர்ப்பதற்காக அந்த இளவரசன் சீனாவை நோக்கி போக ஆரம்பித்தான். ஆனா சீன மக்கள் இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தாலும் பரவாயில்லைன்னு அங்க இருந்த ஒரு சில சீனர்களுக்கு தமிழர்களால் ஆராய்ந்து உருவாக்கப்பட்ட மருத்துவத்தையும் தற்காப்பு கலையான களரியையும் கற்றுக் கொடுத்தார். இந்த களரியை தான் காலப்போக்கில் குங்ஃபு என்ற பெயரில் மாறியிருக்கிறது. போக போக சீன மக்கள் அந்த தமிழ் இளவரசனை குருவாக ஏற்றுக்கொண்டு அவரிடம் உள்ள பல கலைகளை கற்றுக்கொண்டார்கள். தனது வேலை முடிந்த பிறகு திரும்பவும் தமிழகத்தை நோக்கி போக இருந்த இளவரசனை உணவில் விஷத்தை கலந்து சீன மக்களால் கொல்லப்பட்டார். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தனக்கு தெரிந்த கலைகளை எல்லாம் அனைவருக்கும் கற்றுக் கொடுக்க நினைத்தவர் தான் போதி தர்மர்.